மஞ்சமலையும் பேச்சியும் பூங்குடிய நடுத்தல்ல நிக்க வச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ஆக்ரோஷமா மாயாண்டியோட வீட்டுக்கு வர்றாங்க. அண்ணே, மாயாண்டி அண்ணே, மீனாட்சி, நீ வீட்டுல யார் இருக்கீங்க? வெளியே வாங்க எல்லாரும். என்ன திமிரு இருந்தா என் பெத்த பிள்ளைய இந்த வீட்டு முறைப்படி வந்த மருமகளை நடுத்தருவுல நிக்க வச்சு பூட்டியிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம நியாயம் என்னன்னு கேட்காம நான் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு பேச்சு கத்துறாங்க. தெய்வான வெளியே வந்து, தெய்வான திமிரா, பேச்சு என்னடி என் அண்ணி மீனாட்சி வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு நின்புட்டு சத்தம் போடுற? ஏதோ ஏமாத்தி அவங்க அப்பன் கைய வெட்டின பழிவாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த உன் மகளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுடி. அவ காலையிலே சொன்ன பேச்ச கேட்காம இன்ஸ்டியூட் போனவ தானே. அவ அப்படித்தான் வெளியே நிப்பா, வாசல்லையே கிடக்கட்டும், உன்னால என்னடி பண்ண முடியுங்கிறாங்க. பேச்சு எதுக்கு? தேவான, வார்த்தையை அளந்து பேசு. இந்த வீட்டுக்கு முறைப்படி ஊரறிய தாலி கட்டி வந்த மருமக என் புள்ள பூங்குடி. அவளுக்கு இந்த மாயாண்டி வீட்டோட ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு தூண்லையும் உரிமை இருக்குடி. ஆனா நீ யாருடி? உன் புள்ள நந்தினி யாரு? புருஷன் செத்து போயிட்டான்னு ஆதரவு இல்லாம நின்னப்ப எங்க அண்ணன் மாயாண்டியும் அண்ணி மீனாட்சியும் இறக்கப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா எங்க அண்ணனோட சொத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உழைப்பையும் அட்டைப்பூச்சி மாதிரி சுரண்டி தின்னுக்கிட்டு அவரோட காசுலயே ஒரு பைசா செலவில்லாம இலவசமா வாழ்ற வெட்டி ஓட்டிறங்கி தாண்டி நீங்க ரெண்டு பேரும். தெய்வானைக்கு நாக்க புடுங்குற மாதிரி ஆயிடுச்சு. பேச்சு வாய மூடுடிங்கிறாங்க. பேச்சு விடவே இல்லை. எங்க அண்ணன் காசுல 3 வேளையும் தின்னு கொளுத்துட்டு இப்ப இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி ஆகணும், நந்தினி அழகருக்கு கட்டி கொடுத்து ராஜ்யம் பண்ணணும்னு பாக்குற உனக்கு எம்போட்டு திமிர் இருக்கும். என் பெத்த பிள்ளைய யாரோ பிச்சைக்காரி மாதிரி வீட்டுக்கு வெளியே நிக்க வைப்ப. நீ என்ன இந்த வீட்டுக்கு மகாராணி அடி கண்டிஷன் போடுறக்கு? என்னடி எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க சுரண்டி திங்கிறவன்னு சொல்ற? உன் புள்ள பூங்குடி ஒரு முட்டைக்கண்ணி, அவள் லட்சணமே இல்லாதவ. அவளுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா இந்த வீட்டுக்குள்ள வர? அவ ஒரு அப்படின்னு முடிக்கிறக்குள்ளேயே தெய்வானைய பலார்னு ஒரு அற விடுறாங்க. பேச்சு தெய்வான நிலத்தடுமாறி கீழே விழுகுறாங்க. நந்தினியும் மீனாட்சியும் தெய்வானைய போய் புடிச்சுக்கிறாங்க. பேச்சு விடாம, இன்னொரு தடவை என் பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின நான் கருத்து இந்த நடுத்தரவுல காக்காவுக்கு வீசிடுவேன் பாத்துக்கோ. எங்க அண்ணன் மாயாண்டியும் எங்க அண்ணி மீனாட்சி மேல இருக்கிற ரத்த பாசத்துலதான் இம்பூட்டு நாளா நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா என் பிள்ளையோட வாழ்க்கையில அவளோட படிப்புல நீ கைய வச்ச, நான் பெத்த தாயா மட்டும் இங்க இருக்க மாட்டேன், உன் குடும்பத்தையே அழிக்கிற யமனா மாறுவேன். இன்னைக்கு ஒரு பொம்பளையா நான் கை நீட்டி அடிச்சிருக்கேன். என் புருஷன் மஞ்சமலை கோவப்பட்டு கைய வச்சா இந்த வீடே சுடுகாடாயிடும் அப்படிங்கிறாங்க. மீனாட்சி எதுக்கு? பேச்சு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? என் வீட்டு வாசல்ல வந்து என் சொந்த அண்ணியே கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு எம்புட்டு தைரியம்? அவ என்ன தப்பா சொல்லிட்டா? மருமகளா வந்தவ வீட்டுக்கு வழக்கப்படி அடங்கி நடக்க வேண்டாமா? பெரியவங்க நாங்க இருக்கோம், எங்க கிட்ட வந்து பேசாம இப்படி நடு ரோட்ல வச்சு அடிதடி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருங்கடி. மாயாண்டி உடனே, பேச்சு மஞ்சமலை கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா, என்ன இது பெரியவங்க நம்மளே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? தெய்வான பண்ணது தப்புதான். அவ பூங்குடிய வெளியே நிக்க வச்சிருக்க கூடாது. அதுக்காக இப்படியே அடிச்சுப்பீங்க? அண்ணன், நான் இன்னும் இங்க உயிரோடத்தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. மஞ்சமல்ல, நீயாவதும் பொண்டாட்டிய கொஞ்சம் அடக்கி வைக்க கூடாதா? வாசல் தேடி வந்தவங்களை இப்படியே அடிக்கிறது? வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார பேசுவோம். பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, ஊரே பாக்குது. மஞ்சமல்ல விடுறதா இல்ல. என்னடா மாயாண்டி, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேசணுமா? என் புள்ள பூங்குடி இத்தனை மணி நேரமா வெயில்ல காஞ்சு கால் வலிக்க வியாசல்ல நின்னப்ப உங்க வீட்டு சோஃபால உட்காந்து பேச தோணலையா உங்களுக்கு? என் புள்ள இந்த வீட்டுக்கு வாழ வந்த ஒரு மருமக, அவளை ஒரு அனாதை மாதிரி வெளியே நிக்க வச்சு பூட்டும் போது உங்க குடும்பத்தோட பண்பாடு எங்க போச்சு? மீனாட்சி பார்த்து, நீங்க அண்ணி தெய்வானிக்கு வக்காலத்து வாங்காதீங்க. இத்தனை வருஷமா உங்க வீட்டு காசுல தின்னுட்டு உங்களுக்கே தெரியாம உங்க புள்ள அழகரோட வாழ்க்கையும் என் புள்ள பூங்குடியோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறாங்க இந்த தெய்வானியும் நந்தினியும். இதுக்கு மேலேயும் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். மீனாட்சி எதுக்கு? மஞ்சமலை, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தெய்வான தப்பு பண்ணிருந்தா நான் அவளை கண்டிச்சிருப்பேன். ஆனா என் வீட்டுக்குள்ள வந்து அவளை அடிக்கிற உரிமை பேச்சுக்கு யார் கொடுத்தது? பூங்குடியும் காலையில நான் சொல்லியும் கேட்காம இந்த வீட்டை மதிக்காம திமிர்ல தான் இன்ஸ்டியூட் கிளம்பி போனா. அவளுக்கும் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி தான். அதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு இப்படி ஒரு கலவரம் பண்ணுவீங்களா? நீங்க பண்ற கூத்த பார்த்தா நியாயம் கேட்க வந்த மாதிரி தெரியல, என் குடும்பத்தை பழிவாங்க வந்த மாதிரி இருக்குது. பேச்சு உடனே மீனாட்சி பார்த்து, அண்ணி, நீங்க உங்க அண்ணன் மகன் நந்தினிக்காகவும் உங்க அண்ணி தெய்வானிக்காகவும் மட்டும்தான் பேசுவீங்க, ஏன்னா அவங்க உங்க சொந்தக்காரங்க. ஆனா நானும் உங்க புருஷனோட சொந்த தங்கச்சி தானே. என் புள்ள பூங்குடி உங்க புருஷனோட சொந்த அண்ணன் மகள் மருமகளா வந்திருக்கா. அவ உங்களுக்கு பிள்ளையா தெரியலையா? இந்த தெய்வான என் பிள்ளைய லட்சணம் இல்லாதவ முட்டைக்கண்ணின்னு பேசும்போது உங்க காது கேட்கலையா? அப்ப வராத கோவம் நான் அவளை அடிச்சதும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சா? உங்க அண்ணன் குடும்பம் எல்லாம் இருக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கையும் என் புருஷனோட மானத்தையும் காவு வாங்க பாக்குறீங்களா? முடியாத நீ, இனிமே நான் அடங்கி போக மாட்டோம். அப்ப அழகரு அவன் ஃப்ரெண்ட்ஸோட என்ட்ரி கொடுக்குறாரு. அழுதுட்டு இருக்கிறத பார்த்து, அத்தை ஏன் அழுகுறீங்க இப்படின்னு கேக்குறாப்புல. அதுக்கு தெய்வான, அழகுறீங்க பாருடா, அந்த பேச்சு எல்லாரும் முன்னாடியே என்னை கையூங்கி அடிச்சுட்டாடா. உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் இந்த வீட்டையும் ஒரு மதிக்காம இவங்க குடும்பமே வந்து நடு ரோட்ல நின்று கலவரம் பண்றாங்கடா. என்னையும் எம்பிட்டு அசிங்கமா பேசி அடிச்சாங்க தெரியுமாடா?
அழகருக்கு பயங்கர கோவம் வருது. பேச்சியத்த எங்க அம்மா மீனாட்சி அப்பா மாயாண்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே வந்து என் அத்தையே கை நீட்டி அடிப்பீங்களா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய கொம்பா? உங்களுக்கெல்லாம் எம்புட்டு திமிரு இருந்தா எங்க வீட்டு அழகு மேல கை வைப்பீங்க? அழகர் கோவத்துல பேச்சு அடிக்க பாயிறாரு. பூங்குடி தடுத்துடுறாங்க. மஞ்சமலை அழகரை பார்த்து, அழகர் என் பொண்டாட்டி மேலேயோ என் புள்ள மேலேயோ கையை வச்சு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஜாக்கிரதை. நாங்க ஒன்றும் உங்க வீட்டு அராஜகத்தை பார்த்து பயந்து நடுங்கிற கோழகை கிடையாது. மாயாண்டி பதறி போய், அழகரு கையை இறக்கடா, மஞ்சமலை நீயும் கையை விடுப்பா, என்னப்பா நடக்குதுங்க? அழகரு பெரியவங்க கிட்ட இப்படியா கையை நீட்டுவேன்? மஞ்சமலை அவன் சின்ன பையன், நீயாவது கையை விடுப்பா, நமக்குள்ள எதுக்கு அந்த அடிதடி சண்டை? அழகருடனே, அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பழிவாங்க வந்தவளை மருமகளா வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு உங்க குடும்பமே வந்து நம்ம அத்தையை அடிச்சு மிரட்டுறாங்க. இதையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? பூங்குடி உடனே, அழகரு உன் அத்தை தெய்வான பண்ணின அசிங்கமான தப்புக்கு திமிரான பேச்சுக்கு எங்க அம்மா உங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு உங்க குடும்ப பகையால என் அப்பாவோட கையை வெட்டி எங்களை நடுத்தரவுல அளவச்ச உங்களையெல்லாம் நான் சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா? நான் இந்த வீட்டுக்கு உன்னோட குடும்பம் நடத்தி வாழ சந்தோஷமா வரலடா. உங்களோட இந்த போலியான முகத்திரையை கிழிச்சு உங்க எல்லாரையும் நடுத்தரவுக்கு கொண்டு வந்து நிக்கதான் மருமகளா வந்திருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியும்? எம்பிட்டு தில்லு இருந்தா செஞ்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. ராசாத்தையும் சுடலையும் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு பயன்படுத்தி எப்படியாவது இங்கிருந்து பூங்குடியை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு, ஏத்தா பூங்குடி இம்புட்டு அசிங்கப்பட்டு இந்த மானங்கிட்ட நரகத்துல நீ வாழணுமா? எந்த அவசியம் இல்லத்தா. உன்னை மதிக்காத இந்த அழகரும் உனக்கு கட்டின தாலி இப்பவே கலட்டி அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வாத்தா, உனக்காக நம்ம கருங்கல் பாண்டி காத்துக்கிட்டு இருக்கான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இந்த ஊர்லயே மகாராணி மாதிரி வாழலாம். இந்த நரகமும் வேண்டாம், இந்த அழகரும் வேண்டாம், வாத்தா போயிடலான்னு கூப்பிடுறாங்க. ராசாத்தியோட இந்த பேச்சு கேட்டு ஒட்டுமொத்த மாயாண்டி குடும்பம் அதிர்ச்சியில வாயடைச்சு போக, உடனே பூங்குடி திரும்பி ராசாத்தியத்தைய பார்த்து, அத்தை உனக்கெல்லாம் அறிவுங்கிறது கிடையாதா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது இந்த வீடு தான். இந்த வீட்டுல என்ன அவமானப்படுத்தினதுக்கு என்னன்னு கேட்கறத விட்டுட்டு இங்கிருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு இருக்க. நீ வாய மூடிட்டு எங்கேயாவது நில்லு ஓரமா அப்படிங்கிறாங்க. அஞ்சமலையும் பேச்சு ஆக்ரோஷமா சண்டைக்கு வர, அழகரும் கோபத்துல கொதிக்க வீடே ரணகலமா இருக்கு. மாயாண்டி டென்ஷன் ஆகி, போதுமடா எல்லாரும் நிறுத்துங்கடா. மீனாட்சி, அழகரு வாய மூடுங்க எல்லாரும். இந்த வீட்டுக்கு நான் தான் குடும்ப தலைவன். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் சொல்றதுதான் முடிவு. தெய்வான இங்க பாரு, நீ மீனாட்சியோட சொந்தம். ஆதரவு இல்லாம வந்தவன் இத்தனை வருஷமா என் சொந்த தங்க பேச்சை விட உனக்கு இந்த வீட்டுல அதிக மரியாதை கொடுத்தேன். நீ கேட்காமலேயே என் சொத்தையும் காசையும் வாரி இறைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணுன? அண்ணன் நான் என்னென்ன தப்பு பண்ணுனேன்? இந்த பூங்குடி வந்து, வாய மூடு தேவான. இந்த வீட்டுக்கு முறைப்படி வந்த மருமகளை என் தங்கச்சி மஞ்சமலையோட பெத்த பிள்ளைய நடுத்தருவுல நிக்க வச்சு கூட்டுற அளவுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என் ரத்த பாசத்துக்கு நடுவில் நீயும் உன் புள்ள நந்தினியும் புகுந்து இப்ப என் குடும்பத்தையே ரெண்டா உடைக்க பாக்குறீங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்தா நிம்மதியும் இருக்காது, இந்த சண்டையும் ஓயாது. மீனாட்சி உடனே பதறி போய், ஏங்க என்னங்க பேசுறீங்க? அவங்க எங்கெங்க போவாங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நந்தினியும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? மாயாண்டி மீனாட்சி முறைச்சிட்டு, ஆமா மீனாட்சி, இவங்க இந்த வீட்டுல இருந்துகிட்டு அழகரோட மனசை கெடுத்து பூங்குடியோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. தெய்வான நீயும் நந்தினியும் இந்த நிமிஷமே என் வீட்டை காலி பண்ணி அடுத்த தெருவுல இருக்க நம்ம சின்ன வீட்டுக்கு போங்க. அங்க கிளம்புங்க, அங்க எல்லா வசதியும் இருக்குது. தெய்வான உடனே, அண்ணன் என்னென்ன சொல்றீங்க? அடுத்த தெருவு வீடா? எங்களை வீட்டை விட்டு தள்ளி வைக்கிறீங்களா? நந்தினி வாழ்க்கையை நடுத்தருல விட்டுறீங்களா அண்ணன்? நந்தினி கண்ணீடோட, மாமா எங்களை துரத்திடாதீங்க மாமா அப்படின்னு அழுகுறாங்க. மாயாண்டி, நான் ஒன்றும் உங்களை தடுத்துறவுல விடலை தெய்வான. இத்தனை வருஷம் உங்களை எப்படி தாங்கினேனோ அதே மாதிரி உங்களுக்கான மாத செலவு, சாப்பாட்டு காசு எல்லாத்தையும் நானே தருவேன். நந்தினிக்கு என் சொந்த புள்ள மாதிரி நல்ல இடத்துல பெரிய குடும்பத்துல மாப்பிள்ளை பார்த்து நானே முன்னாடி நின்று கல்யாணத்தையும் முடிச்சு வைப்பேன். ஆனா இந்த மாயாண்டி வீட்டு படி மேல நீங்க இன்னும் 2 பேரும் கால் வைக்க கூடாது. மரியாதை இருக்கும் போதே கிளம்பிடுங்க. அழகர் பயங்கர கோபத்தோட, அப்பா என்னப்பா நியாயம் இது? அவங்க எங்க போவாங்க? அவங்க ஏன் போகணும்? மாயாண்டி அழகரை பார்த்து, அழகரு நீ ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் என்கிட்ட இந்த கெட்ட வார்த்தை கேட்ப. தாலி கட்டின பொண்டாட்டிய நடுத்தரல நிக்க வைக்கிற லட்சணத்துக்கு நீ எல்லாம் வக்காலத்து வாங்க வந்துட்டியா? ஒழுங்கா அமைதியாரு. இவனை அழுதுகிட்டே, போயிடலாம் நந்தினி போயிடலாம். இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு ஏமாத்துக்காரி பூங்குடிக்காக நம்மளை கழுத்தை பிடிச்சி துரத்துறாங்க பாத்தியா? இந்த அவமானம் நமக்கு போதுண்டி, போயிடலாங்கிறாங்க. தெய்வானியும் நந்தினியும் அழுதுகிட்டே அவங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாயாண்டியோட வீட்டை விட்டு நகர்றாங்க. பேச்சு சந்தோஷமா, பாத்தியா பூங்குடி, தப்பு பண்ணவங்க தலை குனிஞ்சு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. நியாயம் இன்னைக்கு ஜெயிக்குண்டி. நீ என் தங்கம். மஞ்சமலை உடனே, என் பிள்ளையோட லட்சியத்துக்கும் படிப்புக்கும் குறுக்கு நின்றவங்க யாருமே இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. போமா பூங்குடி, வீட்டுக்குள்ள தைரியமா போன்னு சொல்றாரு.